தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால வேளையில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11:20 வாசிக்கிறேன். மாறுபாடு உள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று வாசிக்கிறோம். மாறுபாடான இருதயமுடையவர்கள் அப்படின்னு சொன்னால் வேத வசனத்துக்கு விரோதமாக வாழ்கிறவர்கள். மாறுபாடு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல அவங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய இருதயம் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்துவதற்காகவும் நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காகவும் நம்முடைய பாவத்தை மீட்டு ஜீவனை கொடுத்து நம்ம ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக தான் தேவனுடைய நோக்கமே ஏக்கமும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு புறம்பாகவே நடக்கிறது தான் இருதயமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மாறுபாடான காரியம் என்ன இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன இருக்கிறது, நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே மாறுபாடு உள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம். அப்போ செபிக்க வேண்டும் என்று சொல்லுவார், செபிக்காமல் இருப்பாங்க. அது ஒரு மாறுபாடு. அப்போ வசனத்தின்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வசனத்தின்படி நடந்து ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் கஷ்டம். அப்போ வசனத்தின்படி நடக்காமல் வேத வசனத்தை கேளாமல் ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பு என்று ஆண்டவரை சொல்கிறார். ஆகவே மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா புரட்டு நான் உள்ளவன் தீமையில் விழுகிறான். மாற்றி பேசுகிறவர்கள் வசனத்தை கேட்பாங்க, வாக்குமூலம் கொடுப்பாங்க. அதாவது ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா, மறுபடியும் வாழ்க்கையில் அந்த வாக்கு நிறைவேறுவதில்லை. அப்போ நிறைவேற வேண்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொடுக்கும்போது பொருத்தனை செய்யும்போது வாக்கு கொடுக்கும்போது நம்ம சொல்லுகிற காரியம் என்ன என்று ஆராய்ந்து புரிந்து கொண்டு ஒருவேளை புது வருஷத்தில் ஆரம்பித்த நாட்களிலே இதெல்லாம் நம்ம பொருத்தனை செய்து கொண்டிருப்போம். அது இந்த வருஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் அதுக்கு நம்ம தெளிவடைய முடியும். ஆகவே தான் ஆரம்பத்தில் அன்பில் இருந்தது போல விழுந்து விட்டாய் என்று உங்கள் பேரில் எனக்கு குறை இருக்கிறது, அதனால் எதிலிருந்து விழுந்தீர்கள் என்று ஆராய்ந்து பார்த்து அதில் நல்ல வழி என்று அறிந்து அதில் விழாதபடிக்கு மீண்டும் நீங்கள் துளித்து எழும்ப வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுங்க. ஆகவே மாறுபாடான இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஆகவே மாறுபடுகிற இருதயமுடையவர்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானவங்களாம், ஆனால் உத்தமமாக்கத்தாரு அவருக்கு பிரியம். அப்போ உத்தமமாக நடக்கிற இது வரைக்கும் நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் பயபக்தியாய் பரிசுத்தமாய் உண்மையாக பொருத்தனைகளில் காணிக்கையில் தசம்பாகங்களில் ஆழித்து போவது வருவதில்லை, வேதத்தை படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தேவனுக்கு நற்சாட்சியோடு வாழ்வதில்லை, இதெல்லாம் நான் உண்மையாக இருக்கிறேன். அந்த உத்தம மார்க்கமாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமா. அதுதான் மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதுமில்லை. அப்போ மாறுபாடான இறை நமக்குள்ளே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடப்பது சந்தேகம். ஆகவே புரட்டு நாவு உள்ளவன் தீமையை விழுகிறானா. அப்போ தீமை விழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடப்பது தான் அவனுக்கு தீமையை உண்டாகிறது. ஆகவே சொல்லுது நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்க மாறுபடுகிறவர்கள் மாறுபடுகளுக்கு அவர் மாறுபடுகிறாகவும் புனிதருக்கு அவர் புனிதராகவும் மாறுபடுகளுக்கு அவர் மாறுபடுகிறாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறுபடுகிறவளாக இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய சத்தியத்தை நிலைத்திருக்க தேவன் நம்மளை நடத்தும்படியாக தேவனுடைய வழியில் நம்ம நடக்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து மாறுபாடான இறுதி நமக்குள் வந்துவிடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் பயபக்தியாய் பரிசுத்தமாக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மாறுபாடான இருதயம் உடையவர் நம்ம வாழ்ந்து விடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ள அவர்கள் இதயத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் 18 மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் தயவுள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அதே வேளையில் நம்ம தயவுள்ளவனாக இருந்தோம்னா நமக்கு தயவு உண்டாகும். உத்தமமாக இருக்கணும்னா அவன் உத்தமம் உண்டாகும். புனிதருக்கு அவர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபடுகிறவராய் இருக்க தோன்றுவீர் என்று தாவீதில் சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மாறுபடுகிற இருதயம் நம்மள்கிட்ட வராதபடிக்கு வேதத்துக்கு புறம்பாய் நடக்கிற காரியம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையை வாழ உதவி செய்ய ஜெபிக்கலாம். பரிசுத்தம் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே,
நீ ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை பொழுது நன்றி. மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் இராதபடிக்கு கர்த்தாவே உமக்கு அருவருப்பை செய்கிற காரியம் இல்லாதபடிக்கு உத்தம வழியில் நம்ம உத்தமமான மார்க்கத்தோடு நம்ம வாழ அந்த வழியில் நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இது கேட்கிற சிறியோர் பெரியோர் தேவதாஸ் யாவரையும் ரட்சித்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு மூலம் ஜெபித்து நன்றி சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.